தயவு வயிற்று பிள்ளைய நம்பி கைப்புள்ள விட்ட கதையாக போச்சு. என்ன மணிகண்டா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்க? போங்கண்ணே, ஒரே கவலையாக போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுனே புரியலண்ணே. ஏன், என்னாச்சுப்பா? போன மாதம் நியூஸ் பேப்பரில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஆள் தேவைன்னு ஒரு விளம்பரம் பார்த்தேன். விசாரித்தா ஒருத்தர் அது நல்ல கம்பெனின்னு தான் சொன்னார். சம்பளம் மாதம் 30,000ன்னு சொன்னாங்க. சரி, பழைய கம்பெனியில் 15 ரூபா தான் வாங்கிட்டுருக்கேன். சரி, இது டபுளாக கிடைக்குதுன்னு அதை விட்டுட்டு இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்தால் நிலைமையே ரொம்ப மோசம்ண்ணே. 14 மணி நேரம் வேலை பார்க்கணும். மாதத்தில் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவு. மேனேஜரு ஓனரு 2 பேரும் எதுக்கு எடுத்தாலும் லொல்லுன்னு விடுறாங்க. சம்பளம் கூட மாதம் 1ஆம் கிடையாது, 10ஆம் பிறகு தான். இப்போ ஒன்றுமே புரியல, நிம்மதியே இல்லை. வயிற்று பிள்ளைய நம்பி கைப்புள்ள விட்ட கதையாக போச்சுண்ணே. மணிகண்டா, ஒன்றும் பயப்படாத. இந்த கம்பெனி ஓனர் என்னோடய அண்ணாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் அவர்கிட்ட பேசுகிறேன். இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அதனால் கவலைப்படாத. சரி, அதுக்கும் இந்த பழமொழிக்கும் சும்மா ஓரளவு தான் தொடர்பு. ஆனால் இதோட அர்த்தமே வேறு. அப்படியாண்ணே? அப்போ வயிற்று பிள்ளைய நம்பி கைப்புள்ளைய விட்ட கதையாச்சுன்றாங்களே, அதுக்கு என்னதானே அர்த்தம்? சொல்கிறேன் கேளு. அடுத்த பதிவில் பார்க்கலாம். தயவு.